பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தனுடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். பிதாவின் சித்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடைசியாக நாம் தியானித்த போது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் தேவன் அவருடைய நாமத்தை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியான நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு குஷ்ரோகி வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கின்றான். உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் சுகமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதுல ஒருத்தர் சுகமா இருக்கணும், மற்றவங்களாம் வியாதியா இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. தேவனுடைய சித்தம் என்னன்னா எல்லாரும் சுகமா இருக்கணும். அந்த குஷ்ரோகிக்கு சொன்ன பதில் தான் எல்லாருக்கும் சொல்லுகிறார். கர்த்தாவே, நான் சுகமா இருக்கிறது அப்படி சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று சொன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாயிருன்னு தான் சொல்லுவார். ஆகினால் நாம் சுகமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகினால நாம சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறதுனாலே பிதாவுடைய சித்தம் நான் சுகமா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும் என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து தேவனை மையப்படுத்துவர்களாக இருக்கணும். அதுக்கு எபேசியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவையும் சகலமும் கிறிஸ்துவினால் கூட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பரலோகத்திற்கு பூலோகத்திற்கு எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகையினால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள முழு உலகமும் ஒன்றாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இயேசு அதனால்தான் சொல்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகின்றார். மறுபடியும் சொல்றார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளை எனக்கு கொண்டு அவைகளை நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா இருக்கும் என்று சொல்கின்றார். ஆகினால பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஏன் நம்ம நற்செய்தி சொல்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இந்த உலகம் கூட்டப்பட வேண்டும். நற்செய்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், மனிதன் தேவனுக்காக என்ன செய்தான் என்பதல்ல, தேவன் மனிதனுக்காக என்ன செய்தான் என்று சொல்வதுதான் நற்செய்தியா இருக்கிறது. தேவாதி தேவன் அடிமை நிறுவம் எடுத்து மனித சாயல வந்து தன்னை குறித்து எழுதியிருக்கிறதான வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி சிலுவையில் நம்மை தன்னை மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து மரித்த 3ஆவது நாள் உருடுகள் எழுந்தாரே, அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை ஏன் இயேசு நம்மளெல்லாம் சொல்ல சொன்னார் என்று சொல்லி பார்க்கும்போது, பரலோகத்திற்கு பூலோகத்திற்கு எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றாக்கப்பட வேண்டும், எல்லா பெருவினைகளும் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகினாலே நாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிறதான அறிவடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு தேவனுடைய சித்தம். ஆகையினால தான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு வந்துருவாங்க. எல்லா மக்களும் சத்தியத்தை அறிந்தா இந்த உலகத்துல விடுதலையோடு கூட இருப்பாங்க. அப்ப சத்தியத்தை அறியும் போது இந்த உலகத்துல விடுதலையோடு கூட இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு சொந்தக்காரராக மாறி விடுகிறோம். ஆகையினால தான் தேவனுடைய சித்தம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறது. மத்திய 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த சிறில் ஒருவனுக்கு கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம கெட்டு போகிறது பிதாவுடைய சித்தம் கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நிமிடம் கெட்டு போகால் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் நாம் கெட்டு போகிறதே தன்னுடைய விருப்பமாக கொள்ளவில்லை, அவரே அவருடைய விருப்பமாக நம்ம மேல வைத்திருக்கிற காரியம் எல்லாம் நம்ம கெட்டு போக கூடாதுன்னா நாமும் நம்ம கெட்டு போக மாட்டோம் என்பது விசுவாசி தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். நான் கெட்டு போகுது என் பரலோக பிதாவுக்கு சித்தம் இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நான் தகப்பனே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இவைகள் மட்டுமல்லாமல் இவைகள் எல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதோ, எவைகள் எல்லாம் நமக்கு நடக்க கூடாது என்று பரிசு வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறதோ, அவைகள் தான் பிதாவுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு கர்த்தர் சொல்லிக்கிறாரோ அதெல்லாம் அவருடைய சித்தம். எதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரோ அதுதான் நம்முடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். அப்போ நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்று சொன்னால், இதெல்லாம் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனால நடத்தப்படுவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தாவினாலே நடத்தப்படுவர்களாக இருக்க வேண்டும், தேவனால போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய நன்மையினால திருப்தி ஆகிறவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எல்லாம் ஒன்றாக்கப்பட வேண்டும், அவருடைய நிழலும் அவருடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும், அவருடைய வெளிச்சத்துல நாம் அவருடைய ஒளியில நாம் வெளிச்சமா இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவர் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் கிரயத்துக் கொல்லப்பட்டவராக இருக்கிறதுனாலே, அவராலே பாதுகாக்கப்பட்டு அவராலே நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினாலே, இந்த சித்தத்தை அறிந்து கொண்டு இந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுதான் என்னை குறித்து தேவனுடைய சித்தம், இந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருத்தர் வழி நடத்துவாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுமத்துகிறோம். எங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி பரிசு வேதாந்தம் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்ததுக்காய் சூத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சித்தத்தை பிதாவை சித்தத்தை செய்து பூர்ணப்படுத்தினார், அதே போல நாங்கள் எல்லாம் கூட பிதாவின் சித்தத்தை சீக்கிரலா இருப்பது எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கலா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.